ஸ்டார்ட் பண்ணலாங்க நவி. ஓகே சார், நீங்க ஜாயின் பண்றதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸ், நம்ம இப்போ ஹைப்பர் ஃபோக்கஸ்ல தேர்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், பவர் ஆஃப் ஹைப்பர் ஃபோக்கஸ்னு. ஒரு 5 மினிட்ஸ் ஜிஸ்ட் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்னா என்ன அப்படிங்கறது ஸ்டார்டிங்ல பார்த்தோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல என்ன அப்படின்னா, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா ஒரு வேலை மட்டும் நிரம்பி இருக்கும். நம்ம அந்த வேலையில டீப்பா உள்ள போயிருப்போம். டைம் போறதே தெரியாத அளவுக்கு ஃபுல் கிரியேட்டிவிட்டி கொடுத்து, ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து நம்ம அந்த டாஸ்கை பண்ணியிருப்போம். ஸோ அந்த மோடு தான் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடு. இப்போ அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ்ல வந்து 4 ஸ்டேஜஸ். ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மேல நம்ம கவனத்தை நம்ம எங்க போட போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை எந்த அளவுக்கு தள்ளி போடலான்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்திருப்போம். டிஸ்ட்ராக்ஷன்ஸை தள்ளி போட்ட அப்புறம் நம்ம எந்த வேலையை பண்ணணும்னு நினைச்சோமோ அந்த வேலையை நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸை போட்டிருப்போம். நம்ம மைண்ட் ஃபுல்லா அது மட்டுமே இருக்கிற மாதிரி, வேற எதுவுமே நுழைய விடாம. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் வேற எங்கேயாவது போகும், புடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் அதே வேலையில திரும்ப திரும்ப வச்சுட்டே இருப்போம். ஸோ இந்த 4ஐயும் பண்ண நம்ம மைண்ட் ஃபுல்லா, அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா ஒரு வேலையில மட்டுமே, ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன்ல மட்டுமே முழு கவனத்தை நம்ம போட்டு வேலை செய்வோம். ஸோ இது 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹைப்பர் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் அட்டென்ஷன் விதவுட் இன்டென்ஷன் இஸ் வேஸ்டட் எனர்ஜின்னு பார்த்தோம். அதாவது நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்குறோம், பட் எதுக்காக அந்த ஃபுல் ஃபோக்கஸை கொடுக்குறோம், என்ன இன்டென்ஷன், அதில் நம்ம என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம சும்மா அட்டென்ஷன் கொடுக்கறது வந்து ஒரு வேஸ்டட் எனர்ஜி தான். நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி உட்காடுறோம், அதுக்கெல்லாம் கூட நம்ம பார்த்து பார்த்து அட்டென்ஷன் கொடுக்குறோம்னா அது வேஸ்ட். ஸோ நம்ம வந்து ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஃபுல் அட்டென்ஷனை கொடுக்கணும். நம்ம எங்க நம்ம கவனத்தை போட போறோம்னு சூஸ் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 3 இது பார்த்தோம். ரூல் ஆஃப் 3 என்ன அப்படின்னா, டெய்லியும் காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் 3 மேஜர் திங்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த 3 டாஸ்க் என்னன்னாலும் சரி, இந்த 3 மேஜர் டாஸ்க்கை நான் பண்ணி தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி. 2வது மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க்ஸ். அந்த 3 டாஸ்க்கும் ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு டாஸ்கா இல்லாம கான்சிக்வென்ஷியல் டாஸ்க், அதாவது அந்த அந்த வேலையை பண்றதுனால நமக்கு பர்சனல் லைஃப்ல, ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கக்கூடியதா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ் மட்டும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ்னா ஒரு வேலையை பண்ண உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த மாதிரி யோசிச்சு நம்ம மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்கா சூஸ் பண்ணணும். ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒரு கார்டை தட்டி விட்டா அப்படியே சரசரன்னு ஒரு 30-40 கார்டு விழுகிற மாதிரி இந்த ஒரு வேலையை பண்றதுனால 30-40 வேலைகள், மீன் ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், ஒரு செயின் ஆஃப் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி வேலைகளை சூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். அப்புறம் அவர்லி அவேர்னஸ் டைம் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட டைமுக்கு ஒருக்கா நம்ம வந்து ஒரு பெல் அடிக்கிற மாதிரி, எப்படி 1 hour ஒன்ஸ் ஒரு பெல் அடிக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு டெய்லியும் எப்பவுமே காலைல ஒரு 11 o'clock டீ குடிக்க போறோம்னா அந்த டைம்ல, எப்பவுமே லஞ்சுக்கு எந்திரிக்கும் போது, எப்பெல்லாம் ஃபோன் அடிக்கும் போது, இந்த மாதிரி எல்லாம் ப்ராம்ப்ட்ஸ் வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணும்போது நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்குமா அப்படிங்கறத செக் பண்ணிட்டே இருக்கிறது. பிளஸ் நமக்கு நாம நிறைய கேள்விகள் கேட்டுக்கிறது. நம்ம மைண்டு இப்போ இந்த நொடி இந்த பெல் அடிக்கும் போது நம்ம மைண்டு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருந்துச்சா, இல்ல வந்து வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தோமா, நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தோமா, இல்ல வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தோமா, நம்ம வந்து மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் திங்க தான் போய் பண்ணிட்டு இருக்கிறோமா, இந்த மாதிரி கேள்விகளை நமக்கு நாம கேட்டுக்கணும். ஹவு டு செட் ஸ்ட்ராங்கர் இன்டென்ஷன்ஸ் அப்படிங்கறத போன செஷன்ல பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து எந்த பண்ண போறோமோ, எந்த ஆப்ஜெக்ட் மேல ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போக போறோமோ, எந்த வேலையில கவனத்தை போட போறோமோ அதுக்கு ஒரு டீடைல்டு பிளான போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உதாரணத்துக்கு கோ டு ஜிம் அப்படின்னா கிடையாது, இந்த டைம்ல லஞ்ச் பிரேக்ல நான் இந்த பர்டிகுலர் டைம் பிளாக்ல நான் ஜிம்முக்கு போறேன் அப்படிங்கிறது கிளியரா போடணும். ஸோ நேரமே தூங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நான் பெட் டைம் அலாரம் 10 மணிக்கு அடிக்கும், அடிச்ச உடனே எந்த வேலையா இருந்தாலும் நான் வைண்ட் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சுட்டு அடுத்து 10 நிமிஷத்துல நான் பெட்டுக்கு போயிருந்திருக்கணும். இந்த மாதிரி டீடைல்டு கோல்ஸ் வச்சுக்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட் கோல் மாதிரிதான் இருக்கு.
அது அடுத்து ஹைப்பர் ஃபோக்கஸ் ரிச்சுவல். இது எப்படி நம்ம வந்து ஒரு நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பை ஃபீலிங். நம்ம எவ்வளோ நேரம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்க போறோம். ஓகே. நான் அடுத்த 1 ஹவருக்கு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்க போறேன். இந்த வேலைய பண்ண போறேன். இது இவ்ளோ டீட்டெயில்டு பிளான் நான் வச்சிருக்கேன். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வெளியில அனுப்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு, ஃபீல் பண்ணிட்டு உட்காரணும். என்னென்ன அப்ஸ்டக்கிள் வரும் அப்படிங்கிறது முன்னாடியே யோசிச்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். உதாரணத்துக்கு தனியா ஒரு இடத்துக்கு போறது, ஃபோன சைலன்ட்ல போட்டு வைக்கிறது, நமக்கு இமெயில்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருமோ, ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள தள்ளி விட்டா தான் உண்டு. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு வந்து அது அது நம்ம அவங்களுக்கு தான் இரையாகும். ஸோ வர்றதுக்கு முன்னாடி அது வந்து நம்மள தடம்புரல வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது வராம என்ன பண்ணணுமோ அத ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்புறம் டைமர் வச்சுக்கணும். இந்த டைம் வரைக்கும் இந்த டைம் பிளாக்ஸ் நான் வந்து ஃபுல் ஹைப்பர் ஃபோக்கஸ் இருக்க போறேங்கிற மாதிரி. இதெல்லாம் தாண்டி ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு போனா கூட நம்ம மைண்ட் எங்கேயாவது போயிடும். பட் அது பிரச்சனை இல்ல. திருப்பி கொண்டு வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இழுத்து இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இது எப்பப்பெல்லாம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கலாம்னு நம்ம பார்த்தோம். எப்பப்பெல்லாம் பாசிபிளோ அப்பப்பெல்லாம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்க சொல்றாங்க. நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கும்போது நம்ம ப்ரொடக்டிவாவும், ஹாப்பியாவும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரவுண்ட் த கன்ஸ்டன்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க்ன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா நம்ம எல்லா டைமும் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் நமக்கு கிடையாது. சில சமயம் பிஸி டேஸ் இருக்கும். சில சமயம் ஃப்ரீ டேஸ் இருக்கும். ஸோ அந்த டேக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்பப்பெல்லாம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்க போறோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கிற அன்னைக்கு நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்க முடியலன்னு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அந்த கான்ஃபரன்ஸ்ல எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணலாம், இந்த லஞ்ச் டைம்ல நான் இந்த பர்டிகுலர் வேலையை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த வேலையும் அன்னைக்கு ஸ்கெட்யூல் இருக்கோ அதுல எப்படி அந்த வேலையை சிறப்பா ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சுக்கணும். இன்னொன்னு, எப்பப்பெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் பண்ண போறோமோ அப்பப்பெல்லாம் கண்டிப்பா ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு போய் தான் ஆகணும். இன்னொன்னு, நமக்கு ரொம்ப ஒரு ஈஸியான வேலையா இல்லாம கஷ்டமான வேலையா ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே மைண்ட் வந்து தப்பிச்சு ஓட தான் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல தான் நம்ம போறோம். நம்ம வந்து எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தள்ளி வைக்க போறோம். ஃபுல் ஃபோக்கஸ் அடுத்த 1 ஹவருக்கு இதுல மட்டும் தான் போட போறோம். இல்ல அட்லீஸ்ட் அடுத்த 20 நிமிஷத்துக்கு நான் இதை பத்தி மட்டும் தான் யோசிக்க போறேன்னு பிரெயினை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் 3rd சாப்டரோட சம்மரி. இப்போ 3rd சாப்டரோட லாஸ்ட் பார்ட், பில்டிங் யுவர் ஃபோக்கஸ். இது என்ன அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன், அதாவது நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல நம்ம வந்து எத்தனை விஷயங்கள் அட் டைம்ல எடுத்துக்கிறோம், அப்படி ஒரு விஷயத்த 2 விஷயத்த எடுத்தா கூட அதை எவ்வளவு டீப்பா நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுக்கு சில கேள்விகளை கேட்டுக்கிறார் நமக்கு நாமே. ஒண்ணு வந்து, ஒரு வேலையை பண்ணணும், ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல போய் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல போகணும்னு நினைச்சு உட்கார்றோம்னு வச்சுக்கோங்க. ஹவு ஃப்ரீக்வென்ட்லி யூ சீக் அவுட் நியூ அண்ட் நாவல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ சீக்கிரம், எவ்வளோ ஃப்ரீக்வன்சில, எவ்வளோ அடிக்கடி நீங்க வந்து பண்ற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு வந்து மைண்ட் வந்து போக ட்ரை பண்ணுது, வேற புது வேலைக்கு. இந்த எப்பவுமே பிரெயின் எப்படி வேலை செய்யும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு வேலை ஈஸியா இருக்குது அப்படின்னா பிரெயின் அதை பண்ணும். கஷ்டமா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும், பிரெயின் அதை விட்டுட்டு அதை விட ஈஸியா இருக்க ஒரு டாஸ்க் டக்குன்னு குதிக்க பார்க்கும். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நம்ம பிரெயின் குதிக்குது, புது புது ஆப்ஜெக்ட்ஸ், புது 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 புதுங்கிறத தாண்டி ஒரு வேலையை பண்ணும்போது அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கெல்லாம் மைண்ட் குதிக்குதா, அது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நடக்குது, எவ்வளவு அடிக்கடி நடக்குது. 2வது, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ நமக்கே தெரியாம பழக்க தோஷத்துல நம்ம ஓவர்லோட் பண்றோமா. இப்போ ஒரு வேலை மட்டும்தான் பண்ண போறோம் அப்படின்னு உட்காராம ஒரு 10 வேலையை டேபிள் எடுத்து வச்சுட்டு நம்ம உட்காடுறோமா. 3வது வந்து, உங்களோட அட்டென்ஷன் இப்படி எல்லாம் ஒரு வேலை தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு உட்கார்ந்தா கூட எவ்வளவு தடவை அந்த வேலையை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள
டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்கள தடம்புரல வைக்குது. அதாவது ஒரு ஃபோன் கால் வர்றது, நீங்க ஃபோன் எடுத்து மெசேஜஸ் செக் பண்றது, திடீர்னு வாட்ஸ்அப் செக் பண்றது, ஆ யாராவது விசிட்டர்ஸ் அலோ பண்ணி அவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. இந்த மாரி ஒரு நாள்ல எவ்ளோ தூரம், எவ்ளோ அடிக்கடி நீங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால தடம்புரல்றீங்க. அடுத்து வந்து ஆ நம்ம மைண்ட்ல அட் அ டைம்ல எவ்ளோ டாஸ்க்கோ, இல்ல இந்த வேலை பண்ணணும், அந்த வேலை பண்ணணும், இங்க போணும், இவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஐடியாஸ பேப்பர்ல எழுதாம மைண்ட்லயே வச்சுக்கிட்டு, அத அப்படி ட்ரை பண்ணணும், இப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது. அ அதுக்கப்புறம் அதர் அன்ரிசால்வ்டு இஷ்யூஸ் ஏதோ சால்வ் ஆகாத ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குதுன்னா, அத மைண்ட்ல வச்சுட்டு இருக்கிறது. இந்த மாரி அட் அ டைம்ல உங்க மண்டைக்குள்ள எவ்ளோ விஷயத்த நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. ஆ மிட் ஆஃப் த டே ஒரு வேலைய ஒரு ஒரு ஃபுல் ஹைப்பர் ஃபோக்கஸ்ல மோட்ல போறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து அ இந்த 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 மாரி நம்மள அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அ அதுக்கப்புறம் வந்து ஹவ் ஃப்ரீக்வென்ட்லி யூ பிராக்டிஸ் மெட்டா அவேர்னஸ். அதாவது மெட்டா அவேர்னஸ் இதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸர்சைஸ் சொல்லியிருந்தாரு அவரு. 1 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து ஒரு அலார்ம் அடிக்கிற மாரி. அப்ப வந்து நம்ம பிரெயின்ல வந்து எது ஆக்குபை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஜஸ்ட் நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். நம்ம நிஜமா வந்து நம்ம என்ன வேலை அந்த நாளைக்கு எடுத்திருக்கோமோ, அதுல தான் நம்ம ஃபோக்கஸ போட்டுட்டு இருக்கோமா? அப்படி இல்லன்னா, வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கோமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டைக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செக் பண்ற ஸ்டேட் தான் மெட்டா அவேர்னஸ் ஸ்டேட். ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நமக்கு கேட்டுக்கலாம். கேட்டுக்கும்போது ரொம்ப ஹானஸ்ட்டா உண்மையா ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஆ எனக்கு வந்து நானு ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு எடுத்து WhatsApp செக் பண்றேன் தான். ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். டக்குனு ஒரு ஐடியா வந்தா பேப்பர்ல எடுத்து அத எழுதிட்டு அது அப்படியே போயிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஒரு வேலையில ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல வந்து இன்டென்ஷன் செட் பண்ணி இப்படிதான் பண்ணணும். அடுத்து 1 ஹவர்ல இத தான் பண்ண போறேன்னு உட்கார்ந்தாலுமே பழக்க தோஷத்துல பிரெயின் வந்து வேற விஷயங்கள நாடுது தான். ஸோ நீங்களும் இந்த கேள்விகள வந்து நான் ஃபோட்டோ எடுத்து குரூப்ல போடுறேன். இந்த கேள்விகள தனியா கூட உட்கார்ந்து நீங்க எழுதி பாருங்க. ஆக்சுவலி என்னோட அனுபவம் என்னன்னா, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆவறதில்லன்னு நெனைக்கிறோம். பட் இந்த கேள்விகள எழுதி டேபிள்ல வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் 1 ஹவர் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல உட்கார ட்ரை பண்ணி, அப்ப நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கிறது எ உண்மையா ஒரு பேப்பர்ல எழுதும்போது மட்டும் தான், நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாம அப்படிங்கிற பிளைண்ட் ஸ்பாட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபோன் வந்தா பேசி தானே ஆகணும். இப்படிதான் வந்தாங்க. இல்லன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்பேன். இல்லன்னா நான் வந்து விசிட்டர் வரலன்னா நான் இதுல தான் போயிருந்திருப்பேன். என்னால முடியும். விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆக்சுவலி நம்ம மேல இருக்கிற ஒரு டிராபேக்க இல்ல நம்ம பிரெயின் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட்ட விட்டுட்டு வேற டாஸ்க்கு குதிக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணியே வச்சுட்டு இருந்திருப்போம். ஆ நம்ம எந்த இடத்துல தடம் புரள்றோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும், நம்மளால அத சரி பண்ணவே முடியாது. ஸோ இந்த கேள்விகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உட்கார்ந்து ஹானஸ்ட்டா ரிப்ளை எழுதுங்க. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட மூடு, அதுக்கப்புறம் நம்ம டயட், நம்ம என்ன சாப்பிடுறோம், இது எல்லாம் கூட ஆ நம்மளோட ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஆ இதனால தான் வந்து எப்படின்னா, ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கும் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல. ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். எல்லாருமே அட் அ டைம்ல ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போயிற முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து இவரு வந்து இந்த புக்க எழுத ஆரம்பிக்கும்போது, கிறிஸ் பெய்லி வந்து இந்த புக்க எழுத ஆரம்பிக்கும்போது, இவரால ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட அட் அ டைம்ல உட்கார்ந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கறது வந்து இவரு கிளியரா சொல்றாரு. ஒரே நிமிஷம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் கூட இவரால உட்கார்ந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. மைண்ட் வந்து புது புது விஷயங்களுக்கு டக்கு டக்குன்னு ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கு. புது புது விஷயங்கள மைண்ட் நாடிக்கிட்டே இருக்குது. அப்படின்னு சொல்றாரு. ஆனா போக போக இந்த புக்க எழுத ஆரம்பிக்க இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்ண அவரால வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போக முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. ஆரம்பத்துல எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு மாரி ஆ ஆ ஆரம்பம் இருக்கும். ஆனா எல்லாராலயும் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு போக முடியும். ஆ உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பர்ட்டிகுலர் சாப்டர் எழுதுறதுக்கு அவர் 45 நிமிஷம் கன்டினியூஸா ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருந்தேன்.
இது வந்து என்னோட தேர்ட் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட் பிளாக் ஆஃப் த டே. இந்த டே இன்னைக்கு அவர் டேல வந்து அன்னைக்கு 3 ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக்ஸ் வச்சிருந்திருக்காரு. அதுல வந்து நடுவுல பிரேக் எடுத்துட்டு போய் இது பண்ணிட்டு வந்திருக்காரு. மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. 3வது ஹைப்பர் ஃபோக்கஸ் பிளாக்ல தான் அது முடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி புக் எழுதும்போது ஒரு பெரிய சக்சஸ் என்ன அப்படின்னா, நம்ம என்ன டெக்னிக் ப்ரொடக்டிவிட்டிக்கு சொல்றோமோ அதெல்லாம் அந்த புக்கை எழுதுறதுலயே நம்ம டெஸ்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னியா அதை ஷேர் பண்றாரு. இன்னொன்னு ஆரம்பத்துல நானும் கஷ்டப்பட்டேன். பட் ஓவர் த பீரியட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அதை ஹானஸ்டா அப்ளை பண்ணும்போது என்னால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஸோ அப்ப என்னால பண்ண முடியுது அப்படின்னா உங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லி தேர்ட் சாப்டரை முடிக்கிறாரு. இப்ப 4வது சாப்டர் நம்ம போறோம். டேமிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதாவது டேமிங் அப்படின்னா ஒரு காட்டு யானையை வந்து அப்படியே மத யானையா காட்டு யானையா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணி நம்ம சொல்றது கேட்கிற யானையா மாத்துவாங்க. அதுக்கு பேர் தான் டேமிங். ஒரு 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 விஷயத்த ட்ரெயின் பண்ணி பக்குவப்படுத்தி பதப்படுத்தி எடுத்துட்டு போறது தான் டேமிங். டேமிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமே இருக்கவே இருக்காது. நம்ம போய் நான் இன்னைக்கு வந்து ஃபுல் டே ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே உலகம் நின்னு போய் நம்ம வேற ஏதாவதுக்குள்ள குதிச்சிட மாட்டோம். நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்க போகுது. நமக்கு காட்டு யானைகள் மாதிரி அன்கண்ட்ரோலபிளா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதான் போகுது. அதை நாம எப்படி கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க போறோம் அப்படிங்கறது தான் வந்து இந்த சாப்டர் டேமிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது ஒரு 40 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ரிசல்ட் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஐஏஎம்ல சாரி ஐபிஎம், இன்டெல், மைக்ரோசாஃப்ட், போயிங் ஏர்கிராஃப்ட் கம்பெனி இங்கெல்லாம் வந்து ஒரு 2 பேர் வந்து இன்சிட்டு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இன்சிட்டு ரிசர்ச் அப்படின்னா அதாவது வழக்கமா ரிசர்ச் கண்டக்ட் பண்ணோம்னா ஒரு 100 பேருக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் சிமுலேஷன் லேப் ஒன்று வச்சு அதுல வந்து நம்ம எந்த சினாரியோல வந்து நம்ம எந்த ஒரு கோணத்தை அளவிடணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஆர்டிஃபிஷியலா உருவாக்கி அதுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்து மெஷர் பண்ணுவாங்க யூஸ்வலா. பட் இன்சிட்டு ரிசர்ச் அப்படின்னா ரியல் வேர்ல்ட்லயே போய் இதை பண்றது. ரியல் வேர்ல்ட்லயே போயிட்டு ஆக்சுவலாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள் மேல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றது. ஸோ குளோரியா மார்க் அண்ட் மாரி செவன்ஸ்கி இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, ஹவு கம்ப்யூட்டர் அண்ட் பீப்புள் இன்ட்ராக்ட். அதாவது கம்ப்யூட்டரும் பீப்புளும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒர்க் பண்ணும்போது அவரோட பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அவரோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்குள்ள போறாங்க, அவங்க பர்சனலா என்ன எப்படி ஃபீல் பண்றாங்க, என்ன ஸ்ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்படி அந்த மாதிரி ஆஸ்பெக்ட். ஸோ இது ரெண்டையும் இவங்க வந்து இன்சிட்டு ரிசர்ச் எடுக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா, நமக்கும் டெக்னாலஜிக்கும் நடுவில் இருக்கிற உறவுல நம்ம எப்படி பாதிக்கப்படுறோம் அப்படிங்கறத வந்து அவங்க டேட்டா எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து எல்லா எம்ப்ளாயீஸ் கையிலையும் குறிப்பிட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸ் கையில ஒரு ஒரு 24 ஹவர்ஸ் வேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று போட்டு விட்றாங்க. அது அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு, ஹார்ட் ரேட் மாறுறது எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணும். ஸோ இதை வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கையில மாட்டுறாங்க. எப்பப்பெல்லாம் மெஷர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணதுக்கு அப்புறம், ஒரு இமெயில் பண்ணதுக்கு அப்புறம், ஸோ எந்தெந்த மாதிரி டாஸ்க்கு அப்புறம் என்னென்ன மாதிரி எல்லாம் அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் மாறுது அப்படிங்கறத அவங்க மெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறாங்க அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ்ல. அது என்ன பண்ணும் அப்படின்னா
இவங்க கம்ப்யூட்டர்ல பண்ற எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணும். எவ்ளோ டைமுக்கு நடுவுல ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க் போறாங்க. என்னென்ன டேப்ஸ் ஓப்பன் பண்றாங்க. எப்பப்பலாம் அந்த டேப்ஸ் ஓப்பன் பண்றாங்க. எப்பப்பலாம் டாஸ்க் ஸ்விட்ச் ஆகுறாங்க. இந்த மாதிரிலாம் மெஷர் பண்ணும். இதுல இவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்டின்னா, எவ்ரி 35 நிமிஷத்துல இருந்து சாரி எவ்ரி 35 செகண்ட்ஸ்ல இருந்து எவ்ரி 40 செகண்டுக்குள்ள ஒருத்தங்க வந்து ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டேபுக்கு ஸ்விட்ச் ஆயி பார்க்குறாங்க. இது வந்து நம்மளே கூட பார்க்க முடியும். இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு 10 டேப் ஓப்பன் பண்ணி 20 டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். ஆ டேபுக்கு ஸ்விட்ச் ஆயிட்டே இருப்போம். இந்த டைம் எவ்வளவு தூரம் ஸ்விட்ச் ஆகுறோம் அப்படிங்கறத எழுதி பாருங்க. அந்த ஸ்விட்ச் எல்லாம் ஓகே. நான் இப்ப இந்த டேபுக்கு ஸ்விட்ச் ஆக போறேன். இந்த வேலைய பண்ண போறேன் அப்படின்னு இன்டென்ஷனோட தான் நடக்குதா? இல்ல இன்டென்ஷன் இல்லாம 20 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு டேபுக்கு நமக்கே தெரியாம ஸ்விட்ச் ஆயிட்டு இருக்கிறோமா? இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஏன்னா எனக்கு இது நடக்குது. நான் ஒரு வேலைய பண்ணுவேன். அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு வேலை ஞாபகம் வரும். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுவேன். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுவேன். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டேபுக்கு ஸ்விட்ச் ஆவேன். இது அப்பட்டமா எனக்கு நடக்கிறது வந்து நானு உணர்ந்தேன். ஆ சோ இது நீங்களும் ஹானஸ்ட்டா எழுதி பாருங்க. சோ இந்த மாதிரி அவங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்துக்கிட்டு 1 நாள் 2 நாள் இல்ல 6 வருஷம் இந்த ரிசர்ச் 6 வருஷம் வெயிட் பண்ணி அண்ட் மாச கணக்குல இந்த ரிசர்ச்ச கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டக்ட் பண்ண இன்ஃபாக்ட் ஒரு வாரம் இமெயிலே இல்லாம அவங்களுக்கெல்லாம் வச்சு, அப்ப அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அ இந்த இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப வேலிடு. ஏன்னா, அ ஆர்டிஃபிஷியலா ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணாம, ரியல் டைம்ல எடுத்த டேட்டா இதெல்லாம். அ சோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப கிரவுண்ட் பிரேக்கிங்கா இருக்குதுன்னு ஆத்தர் சொல்றாரு. கிரவுண்ட் பிரேக்கிங்கா இருக்கும்போது, எதுல வந்து ஆத்தர் வந்து ரொம்ப கிரவுண்ட் பிரேக்கிங்ன்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த 40 செகண்ட் டாஸ்க் ஸ்விட்சிங். இந்த 40 செகண்ட்ல டாஸ்க் ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கும்போது, எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து புரொடக்டிவிட்டி இல்லாம இருக்கும்போது, நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கண்டிப்பா அதிகமாகுது. ஆ அப்படிங்கிறது வந்து இந்த ரிசல்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 40 செகண்ட்ஸ் இந்த டேப் அதாவது கம்ப்யூட்டர்ல டேப் ஸ்விட்ச் ஆகுறது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நீங்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். நம்ம கம்ப்யூட்டர் ஒரு 20 டேப் ஓப்பன் ஆயிருக்குது அப்படின்னாவே நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இல்லன்னு அர்த்தம். ஆ நம்ம வந்து அப்ப என்ன 20 டேப் ஏன் ஓப்பன் ஆகுது அப்டின்னா, நம்ம வேலையில உட்காரும்போது அடுத்த 1 ஹவர்ல இந்த வேலைய மட்டும் தான் பண்ண போறேன். இதுல என் அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபில் ஆக போகுது அப்டின்னு இன்டென்ஷன் இல்லாம உட்காரும்போது நம்ம 20 டேப் ஓப்பனே பண்ணுவோம். அதுக்கும் சொல்றாங்க. ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த வேலைக்கு ரிலேட்டடா 20 டேப் ஓப்பன் பண்ணா, அது அ லெஸ் டிஸ்ட்ராக்ஷன். அப்டி நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது சீக்கிரமா திரும்பி வருவீங்க. பட் ஆனா, அன்ரிலேட்டட் டாஸ்க் நடுவுல ஸ்விட்ச் ஆகும்போது, அ பிரெயின் வந்து அவ்ளோ ப்ரொடக்டிவா இருக்கிறது இல்ல அப்டின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆ இன்னொன்னு என்னன்னா, நம்ம வொர்க் அதாவது இப்ப நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது, ப்ரொடக்டிவா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது, ஆ நம்ம வந்து நமக்கு அன்ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள், ஃபார் லெஸ் இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள். அதுக்கு பிரெயின் ஸ்விட்ச் ஆகுது. ஏன்னா, பிரெயின் வந்து ஈஸியான டாஸ்க் மட்டும் தான் ஸ்விட்ச் ஆக ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஆ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கோம். அந்த ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன்குள்ள போறாருன்னா, நம்ம பிரெயின் வந்து அத ரெசிஸ்ட்னா அதுக்கு ஒரு மனத்தடைய உருவாக்குது அப்டின்னா, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? வேடிக்கை பார்ப்போம். பக்கத்துல திரும்பி பார்ப்போம். அவர பார்க்காம லெஃப்ட்லயோ, ரைட்லயோ என்ன நடக்குதுன்னு கேஷுவலா பார்ப்போம். இல்ல ஃபோன் எடுத்து பார்ப்போம். ஆ இல்ல நம்ம டாபிக்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது எல்லாமே பிரெயின் வந்து அத ரெசிஸ்ட் பண்றதுனால, நம்ம வந்து ரொம்ப அன்ரிலேட்டட் டாஸ்க்கையோ, லெஸ் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்குக்கு நம்ம ஸ்விட்ச் ஆயிடுவோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்ம கம்ப்யூட்டர்ல வொர்க் பண்ணும்போதும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆ ஓகே. ஸோ இப்ப நான் வந்து இம்பார்ட்டன்ட்டா ஒரு ரிப்போர்ட் எழுதணும், இல்ல இம்பார்ட்டன்ட்டா ஒரு பட்ஜெட் மீட்டிங் பண்ணணும்னு நம்ம இன்னைக்கு நெனைக்கிறோம் அப்படின்னா, அது ஐ திங்க் இந்த ஆத்தருக்கு வந்து பர்சனலி பட்ஜெட்னா ரொம்ப புடிக்காதுன்னு நெனைக்கிறேன். நெறைய இடத்துல பட்ஜெட் மீட்டிங்க வந்து ஒரு கஷ்டமான டாஸ்க்ல எக்ஸாம்பிளா கொண்டு வந்துட்டே இருக்காரு. ஆ சோ அவரு முக்கியமா ஒரு இடத்துல சாரி யா ரொம்ப புடிக்காம, இல்ல வந்து மனத்தடையோட இருக்கிற ஒரு வேலைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆ அத உட்டுட்டு யாராவது ஒருத்தங்க ஆஃபீஸ் கொல்லீக்க போய் சம்மந்தமே இல்லாம நம்ம கால் பண்ணி பேசுவோம். இல்ல சம்மந்தமே இல்லாம அவங்க டேபிளுக்கு எந்திரிச்சு போய் நம்ம பிரேக் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆ நம்ம வொர்க் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸல விட்டுட்டு, வேற ஏதாவது ஒரு நியூ ஆப்ஜெக்ட்க்கு மைண்ட் மாறும். ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாருமே நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொன்னு என்ன அப்டின்னா, இந்த ஸ்டடில என்ன கண்டுபிடிச்சாங்க அப்டின்னா, ஆ ஒரு ஒரு வொர்க்கிங் டேல ஆவரேஜா ஆ 566 டைம்ஸ் வந்து நம்ம அ டாஸ்க் ஸ்விட்ச் ஆயிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்குள்ள மாறி மாறி போயிட்டு இருக்கோம். 566
டைம்ஸ் நம்ம வேற வேற கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு போறோம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எப்படின்னா நம்ம ஒர்க் ரிலேட்டடா மட்டும் இல்ல. நம்ம Facebook செக் பண்றது, அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கூட சேர்த்து நமக்கு ப்ராபப்ளி Facebook இப்ப இல்ல. YouTube, Instagram அந்த மாரி வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் செக் பண்றதும் கூட இந்த டாஸ்க்ல வரும். ஒரு ஆவரேஜா பார்த்தீங்க அப்டின்னா, சிலர் Facebookயே செக் பண்ண மாட்டாங்க. சிலர் செக் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, 38 டைம் வரைக்கும் செக் பண்றாங்க. அ அது ஆவரேஜ் எடுத்தோம் அப்டின்னா, செக் பண்ணாதவங்க 38 டைம் செக் பண்றவங்க எல்லாத்தையும் எடுத்து ஆவரேஜா 21 டைம் வந்து எவ்ரிபடி இஸ் செக்கிங் த Facebook அப்டின்னு சொல்றாரு. ஆம். ஸோ இந்த மாரி நம்ம வந்து நம்ம கான்ஷியஸா இல்லாம, கவனமா இல்லாம, இன்டென்ஷன் செட் பண்ணி உட்காராம, ஒரு வேலைய ஆரம்பிக்கும்போது, எவ்ரி 40 செகண்ட், எவ்ரி 35 செகண்ட்லேருந்து 40 செகண்ட்குள்ள நம்ம வந்து டாஸ்க் ஸ்விட்ச் ஆயி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆவோம். நெறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, டேபுக்கு ஸ்விட்ச் ஆயிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல சஃபர் பண்றதுனால, நம்ம வந்து ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் ஸ்டேட்க்கு போறதில்ல. ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் ஸ்டேட் அப்டின்னா, ஒரு டேப் ஓப்பன் பண்ணி, அது ரிலேட்டடா இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் ஓப்பன் பண்றது. ஸோ இந்த ஸ்டேட்க்கு நம்ம போறதில்ல அப்டின்னு சொல்றாரு. அப்படி போகாம இருக்கும்போது என்ன ஆகும்? நம்ம டாஸ்க் ஸ்விட்ச் ஆயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கடைசியில என்ன ஆகும்? ஒரு டெட்லைன் வந்துரும் பக்கத்துல. டெட்லைன் வந்த உடனே அவசரமா ஒரு பயத்துல, ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஒரு வேலைய பண்ணி அந்த வேலையோட அவுட்புட் எடுப்போம். அது வந்து கண்டிப்பா நம்மள ஸ்ட்ரெஸ் குடுக்கும். பிளஸ் குவாலிட்டி ஆஃப் அவுட்புட்டையும் அது அஃபெக்ட் பண்ணிரும். ஆ ஸோ ஸோ வந்து நம்ம வந்து டெலிபரேட்டா அப்டின்னா வித் இன்டென்ஷன் இதுதான் பண்ண போறோம். இந்த இந்த வேலைய தான் பண்ண போறோம். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ நான் அலோவ் பண்ண போறதில்ல அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா இந்த மாரி டேபுக்கு ஸ்விட்ச் ஆயிட்டு, அப்ளிகேஷன் ஸ்விட்ச் ஆயிட்டு, ஒரு புரொடக்டிவான ரொட்டீன்ல நம்ம இருக்கவே போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆ இன்னொன்னு இன்டரப்ஷன்ஸ் ரிலேட்டட் டூ ப்ராஜெக்ட். அதாவது இப்ப நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த வேலை நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாஸ்க்குக்கு சம்பந்தப்பட்ட இன்டரப்ஷன்ஸ் வரும்போது, நம்ம புரொடக்டிவிட்டி ரொம்ப அடிபடுறது இல்ல. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்னா, அந்த ரிப்போர்ட்க்கு யாராவது வந்து ஒரு ரிலவன்ட் இன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்க அப்டின்னா, அதுல வந்து நம்ம திரும்ப நம்ம ரீஃபோக்கஸ்க்கு வர்றதுக்கு வந்து ஈஸியா வந்துர்றோம். ஆ பட் இந்த மாதிரி நமக்கு ரிலேட்டட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரேரா தான் வருது. மேஜர் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா, அன்ரிலேட்டட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் வருது. ஏன்னா நம்மளே வந்து ஒரு 10 ப்ராஜெக்ட் 10 டேபுக்கு நடுவுல நம்மளே ஜகுல் ஆயிட்டு இருப்போம். 10 டிஃபரெண்ட் டாப்ஸ்க்கு நடுவுல அப்படின்னு சொல்றாரு. உங்களோட இமெயில் அண்ட் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்க எப்போ ஆன் பண்ணி வைக்கலாம்னா, உங்களோட டீமே ஃபுல்லா உட்காந்து ஒரே ப்ராஜெக்ட்ல கொலாபரேட் பண்ணி வொர்க் பண்ட்ருக்கீங்க அப்டின்னா, அந்த டைம்ல நீங்க வந்து உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வொர்க் பண்ணலாம். ஆ ஆனா அந்த அந்த டைம் வந்து ரேர் தான். எல்லா டைமுமே நம்ம டீமோட கொலாபரேட் பண்ணி ஒரு 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 பெரிய ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ண மாட்டோம். எல்லா டைமுமே நம்ம வந்து அவங்க மெசேஜஸ்க்கு அவைலபிளா இருக்கணும்னு ஒரு சினாரியோ இருக்காது. ஸோ இத யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த ரிசல்ட்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு அன்ரிலேட்டட் இன்டரப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வேலைக்கு ரிலேட்டடான அ டாஸ்க்க்கு ஸ்விட்ச் ஆகாம, அ இந்த இந்த வேலைக்கு சம்மந்தமில்லாத ஒரு 2வது, 3வது, 4வது, 5வது டாஸ்க் நான் ஸ்விட்ச் ஆகுறேன் அப்படின்னா, என் பிரெயின் வந்து திரும்ப அதே புரொடக்டிவிட்டி மோடுக்கு வந்து, அதே கிரியேட்டிவிட்டி மோடுக்கு வந்து, ஆ ஒரு டாஸ்க்க வந்து டீப்பா நல்லா டிஃபரெண்ட்டா, ப்ரொடக்டிவா, கிரியேட்டிவா, காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, திரும்ப அந்த மோடுக்கு வர்றதுக்கு 25 மினிட்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த 25 மினிட்ஸ்க்குள்ள 25 மினிட்ஸ் தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்குக்கு வந்து சேர்றதுக்குள்ள, நம்ம வந்து ஆவரேஜா 2.26 அதர் டாஸ்க்ஸ். அதாவது இவங்க எல்லாரையும் ரிசர்ச் பண்ணி, அதோட ஆவரேஜா அத எடுத்திருக்காங்க. விச் இஸ் 2.26. சிலர் வந்து 10 டாஸ்க் ஸ்விட்ச் ஆயிருப்பாங்க. சிலர் 1 மட்டும் ஆயிருப்பாங்க. சிலர் 5 ஆயிருப்பாங்க. ஸோ ஆவரேஜா பார்த்தீங்க அப்டின்னா, 2.2 அதாவது 3 டாஸ்க் ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டாஸ்க்லருந்து சம்மந்தமில்லாத இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணியோ, இல்ல இன்னொரு அ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியோ நம்ம உள்ள போயிர்றோம். போயிட்டோம் அப்டின்னா, திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 டாஸ்க் நம்ம பண்ணிடுறோம் ஆவரேஜா அப்டின்னு சொல்றாங்க.
இன்னொன்னு என்னன்னா, அந்த 3 டாஸ்க் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ரெஸ்யூம் பண்றதுக்கு முன்னாடி செகண்ட், தேர்ட் டைம் கூட டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம். ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அதுலருந்து இன்னொன்னு, அதுலருந்து இன்னொன்னு அப்படின்னு சொல்லி ஒரு 3, 4 தடவ கூட நம்ம அப்பப்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு ரொம்ப பாசிட்டிவா என்ன சொல்றாருன்னா, இந்த பேட்டர்ன் நம்மளோட பேட்டர்ன். நம்ம வந்து இப்ப கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்த உடனே என்ன மாரி பிஹேவ் பண்றோம்? எவ்ளோ ஃப்ரீக்வென்ட்டா ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க் ஸ்விட்ச் ஆகுறோம்? எவ்ளோ ஃப்ரீக்வென்ட்டானா எவ்ளோ அடிக்கடி? எவ்ளோ அடிக்கடி ஒரு டேப்ல இருந்து விட்டுட்டு இன்னொரு டேப்க்கு போறோம்? இந்த மாதிரி நம்ம எவ்ளோ ஃப்ரீக்வென்ட்டா நம்மள நாமளே இன்டரப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, திரும்ப அந்த இன்டரப்ட் பண்ற மோட்ல நம்ம வொர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே அதுலருந்து வெளியில போறதுக்கு வொர்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா இப்ப மேலோட்டமா யோசிச்சோம்னா, இல்ல நான் உட்கார்ந்தா 2 டாஸ்க் தான் எடுக்கிறேன். கம்ப்யூட்டர் 2 டேப் தான் ஓப்பன் பண்றேன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, ஆக்சுவலாவே ஒரு ஒரு நாள் பூரா நீங்க எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங் ஃபோக்கஸ் ஒரு கேள்விகள் கேட்டோம் பாருங்க. எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா நீங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு மேல போறீங்க? எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா நீங்க வந்து ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க்கு போறீங்க? ஸோ இந்த மாதிரியெல்லாம் உட்கார்ந்து நம்ம அனலைஸ் பண்ணி டேட்டாவ எடுத்துட்டோம்னாவே, நம்ம திரும்ப அதே மோட்ல வொர்க் பண்ண மாட்டோம். திரும்ப அந்த மாரி பைத்தியக்காரத்தனமா ஸ்விட்ச் ஆயிட்டு இருக்க மாட்டோம். நம்ம வந்து நம்மளோட வொர்க்கிங் பேட்டர்ன மாத்திருவோம். அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இதனால தான் வந்து நம்ம கிரிட்டிக்கல் ஐ மீன் நம்ம அட்டென்ஷனல் ஸ்பேஸ வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்றது வெரி கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆ இன்னொன்னு வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா அஹெட் ஆஃப் டைம் ரொம்ப முன்னாடியே நீங்க பிளான் பண்ணி உங்கள அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்கணும். ஆ அப்ப மட்டும் தான் வந்து நமக்கு வந்து அ இந்த டாஸ்க் ஸ்விட்சிங் எல்லாம் ஆகாம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல ஒரு டாஸ்க்கா நம்ம பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு 40 வயசுக்கு மேல ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து அ ம் நெறைய விஷயங்கள டக்கு டக்குன்னு நம்மளால வந்து மைண்ட்ல அட் அ டைம்ல ப்ராசஸ் பண்ண முடியாது. அ அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு டாஸ்க்ல இருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம் அப்டின்னா, திரும்ப அந்த டாஸ்க் கெட் பேக் ஆகுறதே ஒரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்டின்னு சொல்லி சொல்றாரு. ஆ ஆனா இன்னொரு நல்லது என்ன அப்டின்னா, நமக்கு அ அட்டென்ஷன் ஸ்பேஸ் குறைய குறைய, நம்மளோட தாட்ஸும் குறையும். அப்போ வந்து நம்ம அ மைண்ட் டக்கு டக்குன்னு வாண்டர் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் குறைவா இருக்கும். ஆனா அப்படி வாண்டர் ஆயிடுச்சு அப்படின்னா, திரும்ப ஒரிஜினல் டாஸ்க் வரதுக்கான கேப்பபிலிட்டியும் குறைவா இருக்கும். ஸோ, இது வந்து ஒரு 40க்கு மேல நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆ இது இது இந்த இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த 40 செகண்ட்ஸ் இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்ஸ் அண்ட் இவரோட அந்த ரிசர்ச் அனாலிசிஸ வந்து அவர் முடிச்சுட்டாரு. அடுத்து சாப்டர் 4ல அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, "வை வி லவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்" அப்படின்னு சொல்லி அ அதுதான் அடுத்த டாபிக். என்ன அப்படின்னா, நம்ம ஏன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இரையாகுறோம் அப்படின்னா, அவங்க இந்த இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அன்ப்ரொடக்டிவ் நமக்கு ப்ரொடக்டிவா இல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சா கூட, அந்த பர்ட்டிகுலர் மொமெண்ட்ல அவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால, டக்குனு அதுக்கு இரையாயிர்றோம். 1. 2வது வந்து, நம்ம பிரெயின் வந்து கொஞ்சமா ஒரு டாஸ்க்கு தடை வச்சிருந்தா கூட, மனத்தடை வச்சிருந்தா கூட, அது என்ன பண்ணும், அப்படியே நாடும். எது 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 வேற நம்ம நம்ம அட்டென்ஷன் எங்க போடலாம் அடுத்து? எது அட்ராக்டிவா இருக்குது இந்த ரூம்ல? எது அட்ராக்டிவா இருக்குது இந்த வொர்க்ல? அப்படின்னு சொல்லிட்டு, அட்ராக்டிவா இருக்க ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணும். ஆ அவர் என்ன சொல்றாரு, "கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயா உட்காருங்க. ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு உங்க மைண்ட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க." மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஃப்ரீயா உட்கார்றோம். அப்படியே நம்ம மைண்ட் எப்படி யோசிக்குதுன்னு மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம மைண்ட் நேச்சுரலா அட்ராக்டிவ் ஆப்ஜெக்ட்க்கு தான் போகும். நம்ம என்ன பண்ணணுமோ, எங்க நம்ம கவனத்த போட்டுட்டு இருக்கணுமோ, அங்க போவே போவாது. அந்த அந்த அட்ராக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, யூசுவலி லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸா தான் இருக்கும் அப்படின்றாரு. இது ரொம்ப கிளியரா ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, இப்ப எல்லாரும் கண்ண மூடி உட்காரோம்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாருமே அத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு 30 செகண்டு. நம்ம கண்ண மூடி உட்கார்ந்ததுக்கு அப்புறம், நம்ம பிரெயின் வந்து எங்க போகுது? நம்ம தாட்ஸ் எங்க போகுது? அப்படிங்கிறத சும்மா ஒரு 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 5, 10 செகண்ட் கவனிச்சு பாருங்களேன்.
இப்போ வந்து இப்ப நான் சொல்ல போறதோட உங்க பிரெயினை ரிலேட் பண்ணி பாருங்க. இப்போ உங்க பிரெயின் வந்து மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டாஸ்க். நான் வந்து இந்த 20 டாஸ்க் பண்ணணும். இந்த 20 டாஸ்க் பண்றதுனால என் கம்பெனிக்கு இந்த ஒரு பெரிய பெனிஃபிட் வரும். அப்படின்னு அந்த டாஸ்க் உங்க மைண்ட்ல வந்துச்சா? அப்படி இல்லன்னா எடுத்து ஒரு YouTube பார்க்கறதுக்கோ, இல்ல ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ட்டான டாஸ்க், இம்பார்ட்டன்ஸ் கம்மியான டாஸ்க், ஆனா அட்ராக்டிவா இருக்கிற டாஸ்க். அடுத்து ஜாகிங் போணும். அடுத்து நம்ம வந்து இந்த ஃபோன் கால் பண்ணணும். இல்ல அடுத்து வந்து இவங்களுக்கு கால் பண்ணி பேசணும். அந்த மாதிரி லெஸ் இம்பார்ட்டன்ட்டான டாஸ்க்குக்கு உங்க பிரெயின் போச்சா? அப்படிங்கிறத நீங்க வந்து இப்போ ஒரு இந்த இந்த 10 செகண்ட்ல நீங்க உங்க பிரெயின் எப்படி வொர்க் பண்ணுச்சுங்கிறத ரிலேட் பண்ணி பாருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் இப்பல்லாம் நமக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இந்த ஃபோன்ல பாத்ரூம் போறதுக்குள்ள கூட நம்ம 2 டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். இப்ப நம்ம பாத்ரூம் போகணும்னு எந்திரிப்போம். அதுக்குள்ள 2, 3 டைம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். அப்படி போய் பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டா கூட, அந்த பாத்ரூம் போயிட்டு வர டைமே இப்ப நமக்கு டபுள் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ள போய் உட்கார்ந்துட்டு, நம்ம வந்து ஸ்மார்ட் போன்ஸ் கேரி பண்ணிட்டு போய் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல, அங்க கூட நம்ம மைண்ட்லெஸ்ஸா தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அ ஆ ஆல்மோஸ்ட் நம்ம வாஷ்ரூம் யூஸ் பண்ற ஆவரேஜ் டைமே ஸ்மார்ட் போன்ஸ் வந்ததுக்கு அப்புறம், ஸ்மார்ட் போன்ஸ கேரி பண்ணிட்டு பாத்ரூம்குள்ள போற ஹேபிட் வந்தப்புறம், உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற டைமே டபுள் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு இது ஏன் நம்ம பிரெயினுக்கு இப்படி நடக்குது? நம்ம நார்மலா உட்கார்ந்து பார்த்துட்டு, ம் ஆ ஆ ஒரு 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 ப்ரொடக்டிவான டாஸ்க்குக்கு நம்ம மைண்ட் போகாம, அட்ராக்டிவான டாஸ்க்குக்கு ஏன் போகுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த அமேசான் காடுகள்ல வாழும்போது, அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி காலத்துல வாழும்போது, அந்த நாவல்டி பயாஸ் புது புது விஷயம். அடுத்து ஒரு சின்ன சவுண்ட் கேட்டா கூட அது என்ன? ஒரு சின்ன சத்தம் கேட்டா அது என்ன? ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நம்ம பிரெயினுக்கு வந்துச்சுன்னா அது என்ன? அப்படின்னு இந்த நாவல்டி பயாஸ்ல நம்ம பிரெயின் இயல்பா இருக்கிறதும் ஒரு ரீசன். 2வது இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஹிட் ஆஃப் மைண்ட்லெஸ் சிச்சுவேஷன் அண்ட் வேலிடேஷன் வந்து நம்ம ப்ராப்பரா அந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஒரு ஒரு அட்ராக்டிவா ஒரு போஸ்டர் போடுறது வந்து ஒரு மைண்ட்லெஸ் ஸ்டிமுலேஷன் நமக்கு பண்ணும். என்னன்னே தெரியாம அதுக்கு சும்மா கிளிக் பண்ணுவோம். 2வது வந்து வேலிடேஷன். அதையும் வந்து அவங்க டெக்னிக்கலா யூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு, நீங்க வந்து ஒரு Twitter போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். இப்ப நீங்க வந்து Twitter போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, நீங்க எப்பப்பலாம் Twitter ஓப்பன் பண்றீங்களோ, அப்போ வந்து உங்கள வேலிடேட் பண்ணும். உதாரணத்துக்கு வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு அங்கீகாரம் குடுக்குற ஒரு விஷயம். ஓகேங்களா? உங்க போஸ்ட்ட பாருங்க. இவங்கலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்கலாம் உங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் குடுக்கக்கூடிய விஷயங்கள வந்து Twitterஓ இல்ல ஆல் ஆப்ஸ் உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ற எல்லா ஆப்ஸுமே ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க. ஸோ மைண்ட் வந்து அந்த வேலிடேஷன சீக் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அந்த வேலிடேஷன ப்ராப்பரா அவங்க உங்களுக்கு குடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம யார் நம்ம போஸ்ட் ஷேர் பண்றாங்க. நம்ம போஸ்ட் இவ்ளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க. நம்ம போஸ்ட் இவ்ளோ பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்டின்லாம் எனக்கு இந்த வேலிடேஷன் வர வர, நம்ம சைட் அந்த Twitter நோட்டிஃபிகேஷன்ஸ செக் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம மைண்ட் வந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அத வந்து தடுக்க முடியும் அப்டின்னு சொல்றாரு. ஏன்னா, நம்ம பிரெயின் வந்து இயல்பாவே அதுக்கு வந்து அ அ அட்ராக்ட் ஆகும். ஆ சோ நமக்கு வந்து ஒரு 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 ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் யார் யார் பண்ணியிருக்காங்க, யார் யார் இவ்ளோ பேர் நம்மள ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த வேலிடேஷன் ஃபீலிங் வந்து நம்மள வந்து திரும்ப திரும்ப அந்த ஆப்ப ஓப்பன் பண்ண வைக்கும் அப்படின்றாரு. இன்னொன்னு நோட்டிஃபிகேஷனே வரலன்னா கூட, நோட்டிஃபிகேஷன் இருக்குதோ இல்லையோ, ஒருவேள நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ஆப்குள்ள செக் பண்ண வைக்கும். சோ இந்த ரீசன்னாலேயே வந்து இவர் வந்து இவரோட Facebook அக்கவுண்ட்ட மொத்தமா டெலீட்டே பண்ணியிருக்காரு ஆத்தர். ஆ இப்போ வந்து இந்த இந்த இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து இந்த புக்க நான் எழுதிட்டு இருக்கேன். இந்த எழுத நான் வந்து கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு தெரியும் இன் நோ டைம் ஒரு ஒருக்கு ஒரு 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 பர்ட்டிகுலர் செகண்ட் ஒரு இப்ப என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி, நான் வந்து எனக்கே தெரியாம இன்னொரு டேப் ஓப்பன் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அந்த டேப் ஓப்பன் பண்ணி, அதுல மணிக்கணக்குல உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆ இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இந்த வேலைய தான் பண்ண போறேன். இந்த வேலைய முடிக்கணும் அப்படிங்கிறதையே மறந்துட்டு, நான் அடுத்த வேலையில நாள் பூரா உட்கார்ந்துட்டு இருப்பேன். இந்த மாரி ஒரு 10 வேலைகள ஆரம்பிச்சு, எல்லா வேலைகளையும் 10% வொர்க்க கூட நான் முடிச்சுக்கிட்டு, எந்த வொர்க்கையுமே கம்ப்ளீட்டா டோட்டலா முடிக்காம போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா,
நம்ம நம்ம பிரெயின் வந்து அந்த டாஸ்க் எல்லாத்தையும் ஒரு தடை கொண்டு வரும். எதெல்லாம் கஷ்டமான டாஸ்க்கா இருக்கோ, அதுக்கெல்லாம் ஒரு மனத்தடை கொண்டு வந்துட்டே இருக்கிறதுனால, நம்ம அந்த டாஸ்க் விட்டு அடுத்த டாஸ்க்கு போறோம். அந்த டாஸ்க் விட்டு அடுத்த டாஸ்க்கு போறோம். டாஸ்க் ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன யோசிக்கணும் இப்போ அப்டின்னா, இப்ப இவருக்குமே வந்து ரைட்டிங் அதாவது இப்ப இவருக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட். இவர் நெறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்காரு. பட் எல்லாத்தையும் உட்கார்ந்து ரைட் பண்ணி தொகுத்து எழுதணும் அப்படிங்கிறதுக்கு வந்து மைண்ட் கண்டிப்பா ஒரு மனத்தடைய இவருக்கு உருவாக்குச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்குமே அவங்கவங்க வேலைகள்ல இந்த மாரி மனத்தடை உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் அதாவது ரைட்டிங்கோட ப்ராசஸ் நமக்கு மனத்தடை உருவாக்குனா கூட அதோட ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு நல்லது குடுக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆ இது எனக்கு எல்லாருக்குமே நமக்கு ரிசல்ட் புடிக்குது. ஆனா அந்த ப்ராசஸ் வந்து அ ரொம்ப டைம் எடுக்கிறதுனால, ரொம்ப ஃபோக்கஸ டிமாண்ட் பண்றதுனால, நம்மளால எதுவும் நம்ம அது 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 அந்த அந்த ப்ராசஸ விட்டுட்டு நம்ம அ வேற டாஸ்க் ஸ்விட்ச் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு நம்ம ஒரு சோசியல் மீடியா பேஜ் செக் பண்றத விடவோ, இல்ல வந்து ரேண்டமா ஒரு ஃபோன் கால் எடுத்து பேசுறத விடவோ, அப்ப என்ன நடக்குதுன்னு சூழ்நிலைகள்ல வர சேஞ்சஸ் என்னென்னன்னு எட்டி பார்த்து அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகுறத விடவோ, நம்ம ஒரு வேலையில ஒரு முக்கியமான வேலையில உட்கார்ந்து ஃபுல் ஃபோக்கஸ் போடுறது ரொம்ப 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 கஷ்டமான ஒண்ணு. ஸோ பிரெயின் வந்து ஈஸியான விஷயங்கள்ல நாவல்டி பயாஸ்ல டக்கு டக்குன்னு வெளியிலேயே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்குமே ஒழிய, உட்கார்ந்து காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு ஆசையா என்னைக்குமே பண்ணாது. நம்ம தான் வந்து ஓகே இந்த ப்ராசஸ்க்கு ஃபோக்கஸ் தேவை. இந்த ப்ராசஸ்க்கு ஃபோக்கஸ் கஷ்டம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம பிரெயின் இப்படிதான் நம்மள வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இப்படிதான் நமக்கு ஒரு தடை உருவாக்கும். இப்படிலாம் புரிஞ்சுகிட்டு, ஆனா இது எல்லாத்தையும் மீறி இந்த ப்ராசஸ நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் வந்து நம்ம வந்து நம்மள பிரிப்பேர் பண்ணி ஒண்ணுக்கு வொர்க் பண்ணணும். ஆ இது இந்த 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 மாரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதாவது உதாரணத்துக்கு சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வராம இருக்கிறது, ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வராம இருக்கிறது, ஃபோன் கால் சைலன்ட்ல போட்டு வொர்க் பண்றது. இந்த மாரி பேசிக்கா கூட நம்ம பண்ணல அப்டின்னா, நம்ம வந்து புரொடக்டிவிட்டிக்கு சூப்பர் குட் பை சொல்ல வேண்டியது தான் அப்டின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டா அவர் என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு, இவருடைய எந்த எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸயுமே பிளாக் பண்ணாம போய் சும்மா உட்கார்ந்திருக்காரு ஒரு நாள் மார்னிங். இவரோட எல்லா கேட்ஜெட்ஸும் ஆன்ல இருந்திருக்குது. கம்ப்யூட்டர்ல எல்லாமே ஆன்ல இருந்திருக்கு. அப்பலாம் போய் உட்கார்ந்துட்டு பார்த்தா, அ கிட்டத்தட்ட 30, 40 மினிட்ஸ் வந்து அ எண்ட்லெஸ்ஸா அவர் வந்து ஒரு ஒரு வெப்சைட்டுக்கும் பவுன்ஸ் ஆயிட்டே இருந்திருக்காரு. ஆ அதுக்கப்புறம் ப்ரௌசிங் ஹிஸ்டரி எடுத்து பார்த்திருக்காரு. பார்த்தா அவரு போனது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, Twitter, நியூஸு, நியூயார்க் டைம்ஸு, இவரோட 2ண்ட் ட்விட்டர் அக்கவுண்ட், இமெயிலு, இவரோட ஃபர்ஸ்ட் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதோட அமேசான் பேஜ் எதுக்கு அப்டின்னா, அது எந்த அளவுக்கு செல் ஆயிட்டு இருக்குதுன்னு பார்க்கறது. புது கஸ்டமர்ஸ் ஏதாவது ரிவ்யூ போட்டுருக்காங்களான்னு பார்க்கறது. ஸோ இந்த மாரி ப்ரௌசிங் ஹிஸ்டரிஸ் எல்லாம் இவர்கிட்ட இருந்திருக்கு. இது எல்லாமே வந்து இதெல்லாம் பார்க்கணும் தான். பட் ஆனா, இதுக்கெல்லாம் ஒரு டைம் ஒதுக்கி அத தனியா பார்க்கணுமா? இல்ல காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் முக்கியமான கான்சிக்வென்ஷியல் டாஸ்க் பண்ண வேண்டிய நேரத்துல, நம்ம லைஃபயே சேஞ்ச் பண்ணக்கூடிய டாஸ்க்ஸ் பண்ண வேண்டிய நேரத்துல, அத விட்டுட்டு இந்த வேலைகள பண்ணிட்டு இருக்கோமா? அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னு சொல்றாரு. இன்னொன்னு இதுக்கு வேற இன்னொன்னு சொல்றாரு. இதுக்கு இதுக்கு இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் எப்ப செக் பண்ணியிருக்காரு அப்படின்னா, 25 மினிட்ஸ் ரிச்சுவல் ஒண்ணு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஹைப்பர் ஃபோக்கஸ் ரிச்சுவல். உட்கார்ந்து 25 மினிட்ஸ் மோர் இன்டென்ஷனோட வொர்க் பண்றதுக்கான ரிச்சுவல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இயல்பா நடக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல் எடுத்து வொர்க் பண்ணல அப்படின்னா, நான் வந்து நம்ம நேரம் எங்க போகுதுன்னே தெரியாம தான் போயிட்டுருக்கும். அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இவர் வந்து இன்னைக்கு உங்களோட கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் ஹிஸ்டரிய செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. ப்ராபப்ளி நீங்க வொர்க் பண்ண உட்கார்ந்துட்டு, வொர்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 1 ஹவர் ஆன உடனே, நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்டரிய செக் பண்ணி, நம்ம அதுலருந்து என்ன டேட்டா இன்புட் எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாரு. இந்த டேட்டா இன்புட்ன்னு நான் எத சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டாஸ்க்கு அதுக்கு ரிலேட்டடா மத்த டேப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமா? அப்படி இல்லன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டேப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமா? அதுலயும் வொர்க் ரிலேட்டடா ஓப்பன் பண்ணியிருக்கோமா? இல்ல வொர்க் ரிலேட்டடா இல்லாம எத்தன டேப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம்? ஆ அதுக்கப்புறம் ஓ இந்த ஒரு ஒரு டாஸ்க் எடுத்து கம்ப்ளீட்டா முடிக்காம, டாஸ்க் ஸ்விட்சிங்க எந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம்? எந்தெந்த வெப்சைட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம்? இதெல்லாம் நமக்கு ரிலவன்ட் தானா?
இதெல்லாம் நம்ம கான்சிக்வென்ஷியல் தானா, இல்லைன்னா டிஸ்ட்ராக்டிங் வெப்சைட்ல யூஸ்லெஸ் வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்திருக்கோமா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன டேட்டா அதுல உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. ப்ராப்ளி இன்னைக்கு நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸை பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து என்னதான் வந்து சூப்பர் ஹியூமன் லெவல் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தாலுமே, இந்த செல்ஃப் கண்ட்ரோல் வர்றதுக்கு முன்னாடி, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி நம்ம சூப்பரா மாறுறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து அஹெட் ஆஃப் டைம் நம்ம இம்பல்சஸ மேனேஜ் பண்ணணும். அதாவது ஓகே அடுத்து இப்ப இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி, முன்னாடியே யோசிச்சுட்டு அஹெட் ஆஃப் டைம் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ தள்ளி வைக்கணும். இது நெறைய இடத்துல திரும்ப திரும்ப சொல்றாரு. ஐ திங்க் இட்ஸ் மேக் அ லாட் ஆஃப் சென்ஸ் ஆல்சோ. ஏன்னா, இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வேலைய பண்ணும்போது ஃபோன் சைலன்ட்ல போடாம, இல்ல கால் ஃபார்வர்ட் போடாம உட்காந்துட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா 4 ஃபோன் கால் வந்தா பிரெயின் அதுல ஸ்விட்ச் ஆயிடும். 4 ஃபோன் கால் தானே 2 நிமிஷம் தானே நம்ம நெனைப்போம். கண்டிப்பா கிடையாது. பிரெயின் அந்த 2 நிமிஷம் நெனைக்க ஆரம்பிச்சுருச்சு அப்டின்னா, அதோட அட்டென்ஷன் ரெசிட்யூ இருக்கும். அட்டென்ஷன் ரெசிட்யூ அப்டின்னா, ஒண்ணு நெனைச்சிட்டு இருப்போம். அப்புறம் இன்னொன்னுக்கு வருவோம். இன்னொன்னுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கோட எஃபெக்ட் பிரெயின்ல இருக்கும். அத கொண்டு வந்து பிரெயின் வந்து அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல போட்டுருக்கும். அ சோ அந்த அது வந்து கரண்ட்டா என்ன பெரிய டாஸ்க் பண்றோமோ, ஆ அதோட அதோட டாஸ்க்குக்கான மைண்ட் ஸ்பேஸ வர நம்ம ஃபோன் கால்ஸ் எடுக்கிற என்ன சொல்றது, அந்த ஃபோன் கால்ஸ் பேசும்போது நமக்கு வர ஞாபகங்கள்லாம் அஃபெக்ட் பண்ணும். அ அப்படின்னு சொ அப் 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 அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் திங்கு. ஆ நம்ம வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மேஜர் டாஸ்க் பண்றதுக்கு முன்னாடியே எந்தெந்த டாஸ்க் எல்லாம் நம்ம பிரெயின் ஆக்குபை பண்ணுமோ, அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா, ஆ இந்த இந்த பர்ட்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்க பண்ணும்போது காம்பீட் பண்றதுக்கு ஆ வேற எந்த டாஸ்க்குமே இல்லாம இருக்கும். அப்படி இல்லன்னா ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாஸ்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இந்த 3 டாஸ்க் பண்ண போறேன் அப்படின்னு. அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அத விட்டுட்டு ஏதோ ஒரு டாஸ்க் எடுத்து நம்ம ஹைப்பர் ஃபோகஸ்குள்ள மோடுக்கு போறதெல்லாம் வந்து முட்டாள்தனத்துல முடிஞ்சிரும். ரொம்ப கான்சிக்வென்ஷியலான டாஸ்க் எடுக்கிறோம். அந்த டாஸ்க்ல ஹைப்பர் ஃபோகஸ்குள்ள மோடுக்குள்ள போறோம் அப்படிங்கிறது வந்து வெரி, 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 வெரி பேசிக் திங் ஆஃப் த புக். இன்ஃபாக்ட் அந்த அட்டென்ஷன் செட் பண்ணும்போது திரும்ப, திரும்ப வேற, வேற நான் கூட சில சமயம் இந்த புக்க பிரிப்பேர் பண்ணும்போது யோசிக்கிறேன். ஒரே விஷயத்த ஏன் வேற, வேற லைன்ல சொல்றாரு? நம்ம பிரசன்ட் பண்ணும்போது சொல்றதையே திருப்பி, திருப்பி சொல்ற மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சிருக்கேன். ஆனா, அப்படி திருப்பி, திருப்பி சொல்றதுனால தான் ரொம்ப ஆழமா சில விஷயங்கள் உள்ள போகுது. ஒரு லைன வந்து ஒரு தடவ சொல்றதுனால, அந்த விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணாம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ ஒரே விஷயத்த வந்து நெறைய கோணங்கள்ல திரும்ப, 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 திரும்ப அவர் இன்சிஸ்ட் பண்றதுனால, அது வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சு, நமக்கு வந்து அது எஃபெக்ட் குடுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. கண்டிப்பா வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கான்சிக்வென்சஸ் இன்டென்ஷனோட உட்கார்றது, அ காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு, க கான்சிக்வென்ஷியல் டாஸ்க் எடுத்து உட்கார்றது வந்து ஃபர்ஸ்ட். அது பேசிக். அதையே நம்ம என்னன்னு டிசைட் பண்ணாதப்போ, கண்டிப்பா பிரெயின் வந்து ஏதோ ஒரு யூஸ்லெஸ் டாஸ்க்ல ஸ்விட்ச் ஆயிட்டே தான் இருக்கும். அத வந்து நம்ம மெஷர் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அட்டென்ஷன செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹைப்பர் ஃபோகஸ்க்குள்ள மோடுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தள்ளி வைக்கும்போது, நம்ம எந்த காம்படிஷனும் இல்லாம அந்த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ல வந்து நம்ம வொர்க் பண்ண முடியும். ஆ நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமா நெனச்சிராதீங்க. நம்மளோட புரொடக்டிவிட்டி வந்து மொத்தமா தடம்புரல வைக்கிறதுக்கான சக்தி அவங்களுக்கு சூப்பராவே இருக்குது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது, நம்ம வந்து அந்த மாரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ அஹெட் ஆஃப் டைம் முன்னாடியே டீல் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம ஹைப்பர் ஃபோகஸ் மோடுக்குள்ள போகணும். ஆ அ நம்ம வந்து நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கும்போது கூட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும், பயங்கர வில் பவரோட நம்ம வேலைய பண்ணுவோமான்னு கேட்டா தெரியாது. அந்த சக்தி நமக்குள்ள வர்ற ஸ்டேட்டுக்கு முன்னாடி, இப்ப நாம இருக்கிற ஸ்டேட்ல என்ன பண்ணணும்? கான்ஷியஸா என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரப்போது. இப்போ நான் இந்த வேலைய தான் பண்ண போறேன். இதுதான் எனக்கு என்னோடக்கும், என் கம்பெனிக்கும், என் பெர்சனல் லைஃப்க்கும், என் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கும் இந்த வேலைய பண்றதுனால ஒரு பயங்கரமான ஒரு இன்புட் கிடைக்கும். பயங்கரமான ஒரு மாற்றம் கம்பெனில நடக்கும். ஸோ இந்த உட்காரும்போது எனக்கு இந்த டைம் பிளாக் வேணும். இங்க உட்கார்ந்தா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இந்த டைம்ல உட்கார்ந்தேன் அப்டின்னா, எனக்கு இத்தன ஃபோன் கால்ஸ் வரும். சோ எந்த டைம்ல உட்கார்ந்தா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியா இருக்கும். இதெல்லாம் அஹெட் ஆஃப் டைம் பிளான் பண்ணி கம்பல்சரி உட்காரணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த டாபிக் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கண்டிப்பா 5 மினிட்ஸ்ல முடிக்க முடியாது.
நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்றதுன்னா பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த 2 எக்ஸசைஸ பண்ணிடலாம். அந்த பில்டிங் யுவர் ஃபோக்கஸ் கொஸ்டின்ஸ நம்ம கேட்டுக்கிறது. 2வது வந்து ப்ரௌசிங் ஹிஸ்டரி. நம்ம வொர்க் பண்ற பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது. இது கண்டிப்பா ஹானஸ்ட்டா பாசிட்டிவ் சைடையே பார்க்காம நெகட்டிவ் சைட பார்த்து ஒர்க் பண்ணணும். ப்ரௌசிங் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டு நம்ம எவ்வளோ டாஸ்க் ஸ்விட்ச் ஆயிருக்கோம். அதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, ஏன் ஸ்விட்ச் ஆயிருக்கோம். இந்த மாதிரிலாம் ஹானஸ்ட்டா தனியா உட்காந்து எடுங்க. இது 2 தான் இன்னைக்கு எக்ஸசைஸ். 4 டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். தேங்க் யூ.